வணக்கம் சலேஷ். வணக்கம். இன்றைய நாள் நிறைவா இருந்துச்சா? இருந்துச்சு. ஓகே. ஸோ இன்னைக்கான இன்டர்நேஷனல் டு இங்கிலாந்து எபிசோடுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு சில முக்கியமான தகவல்களோட நம்ம இன்னைக்கு வீடியோவை தொடங்கலாம். நியூஸ் நம்பர் 1 என்ன அப்படின்னா, இந்தியன் நேவி வந்து பார்த்தா அப்படின்னா ரஃபேல் ஜெட்டை வந்து ஃப்ரான்ஸில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எம் மாடல் ரஃபேல் எம் அப்படின்ற வெரைட்டி வந்து ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பாஸ்ட்டில். அதோட ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் 4 ரஃபேல் எம் கேட்டகரி ஜெட்டு வந்து 2029க்குள்ளார டெலிவரி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி இந்தியன் நேவி சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூஸ் நம்பர் 2, யூஎஸ்க்கு இங்கேருந்து ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் அசம்பிளி யூனிட் நடந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அது வந்து ட்ரிப்புள் ஆகிருக்கு. எக்ஸ்போர்ட் வந்து ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சோ அது இப்போ ட்ரிப்புள் ஆகிருக்கு. டோட்டலாக 1.47 பில்லியனுக்கு அக்டோபர் 2025 1.47 பில்லியனுக்கான டிரான்ஸ்போர்ட் நடந்திருக்கு, எக்ஸ்போர்ட் நடந்திருக்கு இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு. இங்கே வந்து பிளான்ட் போடுங்க, நாங்கள் ஐஃபோன் ப்ராடக்ட் மேலே இருக்க டேரிஃபை குறைக்கிறோன்னு சொன்னாலும் கூட டேரிஃப் கட்டி இந்தியாவில் அசம்பிள் பண்ணி அமெரிக்கா எக்ஸ்போர்ட் கட் பண்ணி டேரிஃப் கட்டி சேல் பண்ணால் கூட எனக்கு ப்ராஃபிட் இருக்குது, எனக்கு இந்தியாவிலே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆப்பிள் வந்து அந்த அமெரிக்காவோட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இந்தியாவில் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து போகக்கூடிய ஐஃபோன் மேனுஃபேக்சரிங்கோட எக்ஸ்போர்ட் வந்து ட்ரிப்புள் ஆகிருக்கு. நியூஸ் நம்பர் 3 என்ன அப்படின்னா, வின்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிளான்ட் ஒன்று வச்சுருக்காங்க. இவங்க வந்து எலக்ட்ரிக் பஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இவங்க வந்து இங்கே ஆகஸ்ட் 2026க்குள்ளே இவி பஸ்ஸோட ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியும் பாசிபிளாக மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாடு இந்த ஸ்டேட் கூடலாம் டீல் வச்சு இந்த ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் எலக்ட்ரிக் பஸ்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ண போகிறாங்க. நியூஸ் நம்பர் 4 என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இருக்க பார்டரில் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு புது விதமான ஃபென்ஸை வந்து லே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரப்போஸ் கொடுத்துருக்காரு. ஸோ ஆல்ரெடி ஒரு ஃபென்சிங் இருக்குது, அதை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக ஒரு நியூ டிசைனில் வந்து ஃபென்சிங் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு பார்லிமெண்ட்டில். ஸோ இது எந்த அளவு பாதுகாப்பு இப்போ இருக்க ஃபென்ஸை விட இது எந்த அளவு ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது ஒன்ஸ் பில் ஓகேன்னு பாஸ் ஆச்சுன்னா நமக்கு தகவல் கிடைக்கணும், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நியூஸ் நம்பர் 5 என்ன அப்படின்னா, கல்யாணி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்யாணி குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்தியாவோட கம்பெனி. அவங்க வந்து ஆந்திர பிரதேஷில் கப்பல் கட்டுமான செக்டாரில் வந்து இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் இந்த கல்யாணி குரூப்ஸ் கம்பெனி ஷிப் பில்டிங்கில் ஆந்திர பிரதேஷ் கூட சேர்ந்து ஷிப் பில்டிங் பண்ண அதிகமான சான்சஸ் இருக்குன்னு சோர்சஸ் வந்து தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ நியூஸ் நம்பர் 6 என்ன அப்படின்னா, பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவோட ஒரு இன்ஸ்டிடியூஷன், அதாவது பாரத் அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் சம்மந்தப்பட்ட எல்லா ஆராய்ச்சிகளையும் இவங்களுக்கு அடியில் தான் பண்ணுறாங்க. இப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறோம். இதையே சின்னதாக பிஎஸ்எம்ஆர், அதாவது பாரத் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன லெவலில் 200 மெகாவாட்டை மேனுஃபேக்சர் பண்ணுற கெப்பாசிட்டி சைஸுக்கு ஒரு பிஎஸ்எம்ஆர் பாரத் ஸ்மாலர் மாடுலர் ரியாக்டர் அப்படின்றதும், எஸ்எம்ஆர் பார்த்தா அப்படின்னா 55 மெகாவாட் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அந்த யூனிட்டை வச்சு, அந்த எஸ்எம்ஆர் யூனிட்டை வச்சு. அது பார்த்தீங்கன்னா ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அப்படின்ற ஃபுல் ஃபார்ம். ஸோ இதுக்கு வந்து டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு, இண்டிஜினஸாக டிசைன் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கு இந்த பார்க் இன்ஸ்டிடியூஷன் வந்து
அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி, இது வந்து நியூக்ளியர் பவர் 2030க்குள்ளார 500 ஜிகாவாட் ட்ரெடிஷ்னலாக இந்த கோலை எரிச்சு ஃபாசில் ஃபியூவல் மூலயமா பூமிக்கிலிருந்து எடுக்கிற எந்த ஒரு பொருள் மூலயமாவும் கரண்ட்டை உருவாக்காமல் நான் ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் 500 ஜிகாவாட் 2030க்குள்ளே அப்படின்றது இந்தியாவோட கோல். அந்த கோலுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக, அந்த கோலோட ஒரு பார்ட்டாக தான் இப்போ இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து பெருசாக பண்ணிகிட்ருக்காங்க. அதை சின்ன லெவலில் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லார் வீட்லையும் தண்ணி டேங்க் இருக்கிற மாதிரி எல்லார் வீட்லேயுமே நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரி ரொம்ப மினி சைஸில் சேஃப் அண்ட் செக்யூராக கொண்டு வரதுக்கான ப்ராக்ரஸும் போய்கிட்டு இருக்கு சைமல்டேனியஸாக. சில ஃபாரின் கண்ட்ரீஸில் ப்ரைவேட் கம்பெனிஸ் அது சாத்தியமாக்கியிருக்காங்க. பட் இந்தியாவுக்கு அந்த டெக்கு வரத்துக்கான காலங்கள் இதுவரை வரல. விரைவில் அந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம ஊருக்கும் வரும். கரண்ட்டு மூலிமா இயற்கைக்கு ஏற்படுற கரண்ட் ப்ரொடக்ஷன் மூலிமா இயற்கைக்கு ஏற்படுற பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அந்த கண்டுபிடிப்புகள்லாம் இந்தியாவுக்கும் பாசிபிள் ஆச்சு அப்படின்னா, ஸோ இந்தியாவுக்கு எல்லா மக்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல கண்டுபிடிப்பு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். ஸோ நியூஸ் நம்பர் 7 என்ன அப்படின்னா, ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ பயங்கரமாக ஃப்ளட்டு போய்கிட்டு இருக்கு. அந்த ஃப்ளட்டில் இந்தியா வந்து போய் நிறைய ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துருந்தோம். சைமல்டேனியஸாக பாகிஸ்தான்லேருந்து ரிலீஃபு ஃபுட்டெல்லாம் வந்திருக்கு. அந்த அவளை மக்கள் அவதிப்படுறாங்கன்றதுக்காக அவங்களுக்கு ஃப்ளட் ரிலீஃபாக சொல்லி கொஞ்சம் ஃபுட்ஸ் எல்லாம் அவங்க அங்கேருந்து அமுச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஃபுட்டு எல்லாமே எக்ஸ்பைரி ஆன ஃபுட்டு அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. ஃப்ளட்டில் உயிர் இறந்தவங்களை விட இதை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியம் குன்றியவர்கள் அதிகம். இது எத்தனை டெத்து, இதனால எத்தனை டெத்து அப்படின்னு இன்னும் தகவல்கள் கிடைக்கல. பட் ஹெல்த் டிட்டோரியேட் ஆகியிருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்பைர்டு ஃபுட்டு வந்து மக்கள் எடுத்ததுனால ஹெல்த் டிட்டோரியேட் ஆகியிருக்கு பயங்கரமானு சொல்லி தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ 8th நியூஸ் என்ன அப்படின்னா, தெலுங்கானாவோட சிஎம் இப்போ நம்ம ரெகுலராக இப்போ ஒரு பர்டிகுலர் டைம் வரையும் இந்த ஸ்டேட்டை பற்றி எந்த ஒரு தகவலுமே இல்லாமல் இருந்துச்சு. பட் ப்ரெசண்ட்டாக பார்த்தேன் அப்படின்னா ரெகுலராகவே இவங்க ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்லேயே இருக்காங்க. இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தெலுங்கானா வந்து 3 ட்ரில்லியன் எக்கானமி 2047க்குள்ளே ரீச் ஆகும்னு சொல்லிட்டாரு. பட் இவருக்கு காம்படிஷன் யாருன்னு சொல்லியிருக்காருன்னா, சைனா, ஜப்பான், சிங்கப்பூர், சவுத் கொரியா, ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகள் தான் எங்களுக்கு காம்படிஷன். மகாராஷ்டிராவோ தமிழ்நாடோ அப்புறம் ஆந்திர பிரதேஷோ எங்களுக்கான காம்படிஷன் கிடையாது. எங்களுக்கான ரோல் மாடலே எங்களோட ரைவலே பார்த்தீங்கன்னா சைனா, ஜெர்மனி, ஜப்பான் அந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள் தான் அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்டாண்டர்டை அங்கே வச்சிருக்காரு. இப்போ மற்ற ஸ்டேட்லாம் வந்து ஒரு இந்தியாவில் நம்பர் 1 ஸ்டேட்டாக வரணுன்றப்ப அவர் உலகத்திலே நம்பர் 1 ஸ்டேட்டாக வரணும் அப்படின்ற மாதிரி பிரான்ஸில் கோல் வச்சிருக்காரு. ஸோ நியூஸ் நம்பர் 9 என்ன அப்படின்னா, டிஆர்டிஓ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ளைட் எஜெக்ஷன் சிஸ்டத்தை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜெட்ஸ்லலாம் வந்து கிராஷ் ஆக போகுது அப்படின்னா பைலட் வந்து சீட்டை எஜெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எஜெக்ஷன் சிஸ்டத்தை இண்டிஜினஸான ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த சிஸ்டத்தை இன்றைக்கி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 800 கிலோமீட்டர் ஸ்பீடில் மூவ் ஆகிற ஜெட்லேருந்து சேஃப் அண்ட் செக்யூராக பைலட்டை எஜெக்ட் பண்ணுற சிஸ்டம் டெவலப் பண்ணியிருந்தாங்க. இதை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவான ரிசல்ட் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் நம்மளோட எஜெக்ஷன் சிஸ்டமே நம்ம ஊரில் தயாரிக்கப்படக்கூடிய அனைத்து விதமான ஃபைட்டர் ஜெட்ஸ்லையுமே கொண்டு வரப்படும். ஸோ நியூஸ் நம்பர் 10 என்ன அப்படின்னா, நியூக்ளியர் பவர் யூஸ் பண்ணி சோஃபார் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட கரண்ட் எவ்வளவு அப்படின்னா, ப்ரெசண்ட்டாக ஒரு யூனிட்லேருந்து எவ்வளோ கரண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5 லட்சம் மெகாவாட் கரண்ட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ
முன்ன சொன்ன மாதிரி 2030க்குள்ளார 500 ஜிகாவாட் ரீச் ஆகிறது தான் டார்கெட். ஸோ ஃபார் இவ்வளோ தான் ரீச் ஆகியிருக்கு. 5.5 லேக் மெகா வாட். ஸோ நியூஸ் நம்பர் லெவல் என்ன அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்த உதய்பூர் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தா அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த கேட்டகிரிக்கு கொடுக்கப்பட்ட ரெசர்வேஷன் மூலயமா 2010 to 2011 உள்ள என்ட்ரியான ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் பாப்புலேஷன் பர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா 43%. அதாவது 100 பேர் சேர்றாங்கன்னா 43 பேர் எஸ்சி எஸ்டி ஓபிசி ரிசர்வேஷனில் பயன்படுத்தி சேர்ந்தவங்க. பட் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 2023க்கு வந்தால் எஸ்சி எஸ்டி ஓபிசியோட ரிசர்வேஷன் மூலயமா உள்ளே வந்தவங்க மொத்தம் 60 பேர். 100ல் 60 பேர் 2023 to 24 22 to 23 இந்த டைம் லைனில் 60.8% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாப்புலேஷன் வந்து இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி ரிசர்வேஷன் மூலமாக உள்ள என்ட்ரி ஆகியிருக்காங்க. ஜென்ரல் பாப்புலேஷன் வந்து பார்த்தா அப்படின்னா 2010 to 2011 57% இருந்தது, ப்ரெசண்ட்டாக 39% குறைஞ்சிருக்கு. ஸோ எஸ்சி எஸ்டி ஓபிசி ரிசர்வேஷன் மூலிமா நிறைய மக்கள் முன்னாடி வந்துட்டு அவங்க திருப்பி அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணணுன்ற மாதிரி குரல்கள் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. நம்ம முந்தானேத்து பார்த்துருந்தோம் ஒரு கோர்ட்டோட ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தர் சொல்லியிருப்பார், ரிசர்வேஷன் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு மட்டும்தான், செகண்ட் ஜென்ரேஷனுக்கு இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தோட ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு எஸ்சியோட ப்ரிவிலேஜ் அவங்களுக்கு பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட சட்டத்தோட அனைத்து சலுகைகளும் கிடைக்கணும். அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு அது ப்ராப்பராக அவைல் ஆகிடுச்சுன்ற பட்சத்தில் செகண்ட் ஜென்ரேஷனுக்கு அந்த எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் சலுகைகள் கிடைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார். இங்கே உதய்பூரில் அந்த மாதிரி ரிசர்வேஷனை பயன்படுத்துகிற ஸ்டூடெண்ட்ஸ் பாப்புலேஷன் 2010 to 2011 இருந்ததை விட அட் ப்ரெசண்ட்டாக 2022 to 2023 க்ரோத் அதிகமாகியிருக்கு. ஸோ அதனால் ஜென்ரல் கேட்டகரி வந்து ரொம்பவே மைனாரிட்டியாக போகிறதுனால ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுன்றத அந்த உதய்பூர் இன்ஸ்டியூட்டில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சார் நியூஸ் நம்பர் 12 என்ன அப்படின்னா, அலகாபாத் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எஸ்சியில் இருந்து எஸ்சி அப்படின்ற ஒரு குரூப் ஒரு கேட்டகரைசேஷனில் இருக்கிற நீங்கள் கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா எஸ்சி அவைல் பண்ணக்கூடிய எந்த விதமான ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸும் அதர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிந்துவில் எஸ்சியாக இருக்கிற வரை அந்த ரிசர்வேஷன் மூலிமா கிடைக்கிற எல்லாமே கிடைக்கும். ஒன்ஸ் மைனாரிட்டி அப்படின்னு ஷிஃப்ட் ஆகிட்டாங்கன்னா எஸ்சியில் மூலிமா எஸ்சி அப்படின்ற அந்த கேட்டகரி மூலிமா அவங்க அவைல் பண்ண எந்த ஸ்கீம்ஸும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அவைல் ஆகாது அப்படின்னு அலகாபாத்தில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் ஜட்ஜு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஓகே, இதை வச்சு வந்து என்ன சொல்றது, லோக்சபா ராஜ்யசபா அந்த லெவலுக்குலாம் கொண்டு போவாங்களா இத நாடு முழுக்க அமல்படுத்துறதுக்கு? இத ரெஃபரன்ஸா வச்சு போகலாம். பட் ஆனா அவங்களோட ஓட்டு வேணுங்கிறதுக்காக மேபி கம்முன்னு இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. வஃப்க் ஆக்ட்னு சொல்லி ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அது மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அப்போஸ் பண்ணாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இப்போ இப்படி ஒரு கோர்ட் சொல்லியிருக்கு. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இடத்துல இஷ்யூஸ் வரப்போ இதை ரெஃபரன்ஸாக வச்சு அங்கே கொண்டு வருவாங்க. இன் டைம் இது ப்ராப்பராக எல்லா இடத்துலையுமே போய் சேர்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அது காலம்தான் முடிவு பண்ணணும். வந்தால் நல்லது.
அதோட நம்ம விட்டுருவோம் அந்த டாபிக். அது ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக், வந்தால் நல்லது. ஸோ 100 கோடி ஆனுவல் டேர்ன் ஓவருக்கு கம்மியாக இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸையும் ஸ்மால் கேப், ஐ மீன் ஸ்மால் கம்பெனிஸ் அப்படின்ற கேட்டகரைசேஷனுக்குள்ளார கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. முன்னே 500 கோடியாக இருந்துச்சு, இப்போ அதை சுருக்கி 100 கோடி ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட சென்சஸ் 2021 எடுக்க வேண்டியது டியூ டு பேண்டமிக்ன்றதுனால அதை எடுக்கல. ஸோ 2027 இந்த மாதிரி சென்சஸ் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 2 ஃபேஸாக கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு. மீன் 27னா ஃபினான்ஷியல் இயர் 27, 2026 மார்ச்லேருந்து 2027 மார்ச்சுக்குள்ளே இந்த சென்சஸ் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 2 ஃபேஸாக நடத்த போகிறாங்க. ஃபஸ்ட் ஃபேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2026 ஸ்டார்ட் ஆயிரும். செகண்ட் ஃபேஸு 2027 ஃபெப்பில் கன்க்ளூட் பண்ணுவாங்க. இந்த சென்சஸோடையே சேர்த்து கேஸ்ட் சென்சஸும் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வார்த்தைகள் ஒரு வழியா எடுக்க போறாங்க. இது லாஸ்ட் இயரே சொல்லிட்டாங்க. லாஸ்ட் இயரே இந்த மாதிரி எடுக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரிமைண்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். ஓகே. எம்பி எலெக்ஷன் வச்சப்பே அஜெண்டால சொல்லிட்டாங்க சென்சஸ் எடுக்கப்படும் அப்படின்னு. இந்த 2 ஃபேஸாக எடுக்க போகிறோம் அப்படின்றதையும் சென்சஸ் மீன் கேஸ்ட் வைஸ் சென்சஸும் இதில் இன்க்ளூட் ஆகுன்றதை மட்டும் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆந்திர பிரதேசில் வந்து பார்த்தேன் அப்படின்னா நீர் வழியாக டிரான்ஸ்போர்ட்டை வந்து இதுவரை கப்பலில் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வாட்டருக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் பறக்கிற மாதிரி ஒரு ஏர் டிரான்ஸ்போர்ட், ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஒரு ஏர் டிரான்ஸ்போர்ட் ஸ்டார்ட் அப் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கு உடான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவர்மெண்ட்டோட ஸ்கீமுக்கு கீழே அந்த ப்ராஜெக்ட் செலக்ட் ஆகி இப்போ அதுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகியிருக்கு. 10 வாட்டர் ஏரியோட்ரோம் அப்ரூவ்க்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியோடோம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஏர்கிராஃப்ட் தர இறங்கக்கூடிய அல்லது மேல் எழும்பக்கூடிய ஏரியாவுக்கு பேர் தான் இந்த ஏரியோடோம் அப்படின்றது. வாட்டர் ஏரியோடோம்னா அந்த ஏர்கிராஃப்ட் எந்த நீர்பரப்புல இறங்கி ஏறப்போகுதோ அந்த நீர்பரப்போட இதுக்கு பேர் வாட்டர் ஏரியோடோம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 10 இப்போ ஏர்போர்ட் இருக்க மாதிரி, ஏர்போர்ட் நிலத்தில் இருக்குது. இந்த ஏரியோடோம்ன்றது வந்து பார்த்தா அப்படின்னா தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிளேஸ். அங்கே தான் இந்த சின்ன சின்ன இந்த ட்ரெயினி ஏர்போர்ட்டில் ஏரோப்ளைன்லாம் இருக்கும், 2 பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி மாடலில் இருக்க ஏர்போர்ட்ஸு ஒரு ஷிஃப்ட்டுக்கு சர்டன் நம்பர்ஸ் வந்து கூட்டிகிட்டு வரும். தண்ணியை விட ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே பறக்கக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டது. ஒரு டீசெண்டான ஃபேரில் வந்து டிரான்ஸ்போர்ட்டை பண்ண முடியும்னு சொன்னதுனால இந்த ப்ராஜெக்ட் எடுத்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டில் இந்த மாதிரி 10 ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் இருக்க மாதிரி இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட்டை அவைல் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும்ல ஏறி இறங்குறதுக்கு, அந்த மாதிரி ஒரு 10 இடத்த வந்து செலக்ட் பண்ணி அப்ரூவலுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. உடான் கிட்ட அப்ரூவலுக்கு ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. தண்ணி மேலே பறக்கும்னா என்னது? அதான்ப்பா வாட்டர் ஏர்கிராஃப்ட்னு வச்சுக்கோங்க. ஏர்கிராஃப்ட் ரன் ஆகி வானத்தில் டேக் ஆகி வானத்தில் பறக்கும். இது தண்ணியிலிருந்து அப்படியே தண்ணிக்கு மேலேயே மூவ் ஆகி அப்படியே டேக் ஆஃப் ஆகி வாட்டர் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ்க்கு மேலே ஏர்கிராஃப்ட் மாதிரி வானத்துக்கு போய் பறக்காமல் ஒரு சின்ன ஹைட்லேயே பறந்து போய் திருப்பி தண்ணியில் லேண்ட் ஆயிரும். மக்களை இறக்கி விட்டுட்டு அங்கே பிக்கப் பண்ணிட்டு போட்டு மாதிரி. பட் இது போட்டை விட இன்னும் சீப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்டர் மொபிலிட்டி. ஸோ தெலுங்கானா சொன்ன மாதிரி 3 ட்ரில்லியன் தான் 2030க்குள்ளார 3 ட்ரில்லியன் சொன்ன மாதிரி, சரி 2047க்குள்ளே 3 ட்ரில்லியன் சொன்ன மாதிரி, யூபி வந்து 2030க்குள்ளார 1 ட்ரில்லியன் சொல்லியிருக்காங்க. தெலுங்கானா 3 ட்ரில்லியன் சொன்னாங்க 2047க்குள்ளார. யூபி வந்து 1 ட்ரில்லியன் 2030க்குள்ளார அப்படின்னு சொல்லி கோல் செட் பண்ணியிருக்காங்க யூபி கவர்மெண்ட்.
ஸோ நியூஸ் நம்பர் 17 என்ன அப்படின்னா, எஸ்ஜிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி வந்து பார்த்தா அப்படின்னா ஆந்திர பிரதேசில் பிசிபி மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கிரவுண்ட் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த கம்பெனி சென்னை ஒரு பிளான்ட் வச்சுருக்காங்க. இது செகண்ட் பிளான்ட்டு ஆந்திர பிரதேசில் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அதுக்கான அடிப்படை கிரவுண்ட் ஒர்க்கை மேல்பார்வையிட்டு இருக்காங்க. அப்புறம் பேம்பூ ஷ்ரிம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய மூங்கில் இறால். ஆமாம், மூங்கில் இறால். இது வந்து ரொம்ப காலமாக ரொம்ப கிட்டத்தட்ட நியர்லி ஹாஃப் செஞ்சுரியாக மக்கள் கண்ணிலே படலை. இது டிஸ்டிங்க்ட் ஆகிடுச்சோ அப்படின்னு நினைக்கிறப்ப இப்போ கர்நாடகா அண்ட் ஒடிசாவில் இந்த பேம்பூ ஷிம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் வந்து தென்பட்டுருக்கு. ஆஃப்டர் 72 இயர்ஸ், 72 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் ரீடிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அது 71 வருஷமாக இருந்திருக்கு, பட் யாருக்குன்னுமே படாமல் இருந்திருக்கு. இப்போ ரீசெண்ட் எபிசோட தான் மனுஷங்கள் அப்பீர் ஆகி 72 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த பேம்பூ ஷ்ரிம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய மூங்கில் இறால் வந்து மக்கள் கண்ணில் படவும் திருப்பி ரீடிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூஸ் நம்பர் 19 என்ன அப்படின்னா, மகாராஷ்டிராவில் இந்த பாட் டாக்ஸி வந்து கொண்டு வர போதான் நம்ம பார்த்துருந்தோம். அந்த பாட் டாக்ஸி ஸ்கீமுக்கான பூமி பூஜா இந்த அப்கமிங் 6 மந்த்ஸ்க்குள்ளார, ஐ மீன் ஜூலைக்குள்ளார பூமி பூஜா வந்து பண்ணி முடிக்கப்படும். அந்த அந்த ஸ்கீமுக்கான ஒரு இனிஷியல் டாட்டா வந்து அந்த பூமி பூஜைன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடத்தி முடிக்கப்படும் 6 மாதத்துக்குள்ளார அப்படின்னு சொல்லி அந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நியூஸ் நம்பர் 20 என்ன அப்படின்னா, இந்தியாவோட நேவியில் வந்து நியூக்ளியர் பவர்டு சப்மரீனை வந்து சீக்கிரமே விரைவில் ஜாயின் பண்ண போகிறாங்க, கமிஷன் பண்ண போகிறாங்க. இதோட ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இது நியூக்ளியர் பவர்டு அப்படின்றதுனால ரீஃபியூவல் பண்ணுறதுக்கு அடிக்கடி சர்ஃபேஸ்க்கு வர தேவையில்லை. இப்போ டீசல் பவர்டு அப்படின்னா ரீஃபியூவல் பண்ண மேலே வரணும். இது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். ரொம்ப நேரம் ஸ்டெல்த் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. பட் நியூக்ளியர் பவர்ட் அப்படின்றதுனால இங்கே ரீஃபியூவலுக்கான தேவை வந்து இல்லைன்றதுனால ரொம்ப நேரம் ஸ்டெல்த் ஆப்ரேஷனை கண்டினியூ பண்ணலாம் வித்தவுட் டிஸ்டர்பன்ஸ். இது ஒரு சிறப்பம்சம். இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இதில் பலிஸ்டிக் மிசைலை வந்து லான்ச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோட இண்டிஜினஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பேலிஸ்டிக் மிசைலோட ரேஞ்சு பார்த்தா அப்படின்னா 35,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டது. சாரி, 3500 கிலோமீட்டர், 35,000 இல்லை. நான் உசைன் வேர்டுலேயே அவ்வளோ பிடித்து வரல. 3500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து இந்த மிசைல் லான்ச் இப்போ ஒன்ஸ் சப்மே வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா 3500 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்க எந்த டார்கெட் வேணாலும் இது போய் ஈஸியாக நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி கொண்ட சப்மரீன் தான் இது. விரைவில் இந்தியா ஆர்மியில் இது கமிஷன் செய்யப்படும். ஸோ இன்னைக்கு டோட்டலாக நிறைய தகவல்களை பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு பிடிச்ச தகவல்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எதுவும் இல்லை. ஓகே. எனக்கு வந்து கடைசியாக பார்த்த சப்மரீனும் அந்த பாட் டாக்ஸி ஸ்கீமை சீக்கிரமாக அமுல்படுத்த போகிறாங்க அப்படின்றது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதே மாதிரி இன்னும் முக்கியமான விறுவிறுப்பான தகவல்களை வரும் நாட்களில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலோடு இணைஞ்சிருங்க. அதுவரை நன்றி, வணக்கம்.